ஆஹ் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக யாராவது பைபிள் தமிழ் ஒண்ணு இங்கிலீஷ் ஒண்ணு வாசிக்கணும். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆஹ் புதுசா பத்மாவதினு வந்திருக்காங்க. வெல்கம் பத்மாவதி சிஸ்டர். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டா அப்புறம் பேசுறேன். பட் ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட்குள்ளார போயிடுறேன். பைபிள், தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கோங்க. we going to see about this one. இன்னைக்கு பொது டாபிக். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. கலாத்தியர் புஸ்தகத்துல நாம் பார்க்க வேண்டிய வசனம் மூணாவது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து வாசிப்போம். ஹரி, ஹரி யார்? ஹரி, ஹரி பத்மாவதி புதுசா இருக்காங்க. எனிவேஸ், உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன். சரி, யாராவது தமிழ் பைபிள் அண்ட் இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ் நான் வச்சிருக்கேன், தமிழ் பைபிள் யாராவது வாசிக்கும்படி கேட்கிறேன். 3:10. ஆமா, கலாத்தியர் புஸ்தகம். ஹரி இது அந்த நெய்பர் வீட்டு ஜாயின் பண்ணி இருக்கிறாப்ல. யார் பக்கத்து இருக்கார்? ஹரியா? ஆமா 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 ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாணமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்தது. நியாய பிரமாணத்திலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். Okay, thank you so much. இது பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். நியாய பிரமாணம் அதாவது என்னன்னா உடன்படிக்கை. தேவனாகிய கர்த்தரும் இஸ்ரேல் மக்களும் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கைன்னா அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அக்ரிமெண்ட் படி நீ சில விஷயங்கள்லாம் நீ செஞ்சினா நீ நல்லா இருப்ப, நல்லா வாழ்வ, நல்லா செழிப்ப, உனக்கு எதிரியே இருக்காது, நீ செய்யற எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு பயங்கரமான ஆசீர்வாதத்தெல்லாம் அள்ளி வீசி இருந்தாரு. ஆனா நீ தப்பு பண்ணிட்டீன்னா உன் மேல சாபம் வரும் அப்படின்றத விவரிச்சு வேற சொல்லியிருந்தார். என்னென்ன சாபம்லாம் வரும்னு வேற சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு என்ன பண்ணிட்டார்னா, எல்லா சாபத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்துல வாங்கி அவர் மறிச்சிட்டார். எல்லா சாபம் நமக்கெல்லாம் வர வேண்டிய சாபத்தை எல்லாத்தையுமே அவர் வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா, சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டாருன்னு வேதவசனம் போதிக்குது. இது இப்படி போதிக்கிறதுனால நிறைய பேரு கோயில் சர்ச்சில் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, சபையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா போறோம், வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் முறிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில நீ இனிமேட்டு பாவமே செய்ய மாட்ட, உன் பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆனா நிதர்சன உண்மை என்னன்னா,
நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாளடைவில் நம்ம நடக்கும்போது கூட நாம் தவறுகள் செய்கிறோம். எல்லாருமே, நானும் செய்யறேன், நம்ம எல்லாருமே செய்யறோம். நமக்கு சொல்லி கொடுக்குற பாஸ்டர்ஸ் செய்யறாங்க, டீச்சர்ஸ் செய்யறாங்க, எல்லாருமே தவறு செய்யறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சொல்லிடுறாங்க, எங்கேயாவது யார்ட்டையே கடன் வாங்கி ஏமாத்திடுறாங்க, கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாம போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தவறுகள் செய்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு தப்பு செஞ்சிட்டோம். நான் என் ஒய்ஃபுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு உதாரணம் வச்சுக்கோ. நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் அந்நிய பாஷையில பேசுறேன், எல்லாம் செஞ்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தவறுறேன். அப்ப நான் அதை எப்படி சால்வ் பண்ணுவேன்? பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீ 1 யோவான் புஸ்தகத்துல என்ன சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்டீன்னா நீ அறிக்கை செய்யி, உன் பாவத்தை அறிக்கை செஞ்சிரு அப்படின்னு சொல்லு. இயேசு கிட்ட சொல்லிடு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ அவர் உன் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீ இயேசு கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, கேட்டினா ஒரு பாவத்தை மன்னிச்சிருவாரு, மீண்டும் நீ தப்பு செய்ய வேண்டாமே அப்படின்னு பைபிள் நமக்கு போதிக்குது. அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால எல்லாரும் வேணுனே போய் டெய்லி உட்காந்து தப்பு பண்றது கிடையாது, பாவம் பண்றது கிடையாது. இன்னைக்காக ஒரு நாள் தெரியாம பண்ணிட்டுதான் நம்ம போய் இயேசு கிட்ட சொல்லிடுறோம், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி. இயேசுவும் அந்த இரக்கத்துல மன்னிச்சிடறார். ஓகே, இப்போ இந்த இடத்துல கலாத்தியர் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல என்ன சொல்லிருக்காருன்னா, that Jesus Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. நமக்காக அவர் சாபமானார் அப்படின்னு வேத வசனம் போதிக்குது. அங்க எப்படி நமக்காக அவர் பாவமானார்? பாவமே அறியாத இயேசு நமக்காக பாவமானார்னு சொன்ன மாதிரி இங்கேயும் அதே மாதிரிதான் நமக்காக சாபமானார். He became curse for us. ஓகேவா? சோ நம்மளுடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். நம்மளால சரியா சிந்திக்க முடியல, சரியா யோசிக்க முடியல, சரியா ஜெபிக்க முடியல. நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே குழந்தை பாக்கியம் வந்தா குழந்தை சரியா பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்துருது. சில இடத்துல குழந்தை வெளில அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சுகம் இல்லாமலாம் போகுது. சில தடவை கணவனும் மனைவி நல்லா இருக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சில இடத்துல சொத்து எல்லாம் சேர்த்து வைக்க முடியாம தவிக்கிறாங்க. சில இடத்துல சொத்து எல்லாம் வச்சிருந்த திடீர்னு எல்லாத்தையுமே காணாம போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன 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 பதில்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே மண்டைய பிச்சுக்கிறாங்க. சில பேர் கோயில் கோயிலா போறாங்க. சில பேர் இந்த ஃபாதர்கிட்ட பேசுங்க, அந்த பிரதர்கிட்ட பேசுங்க, அந்த சிஸ்டர்கிட்ட பேசுங்க, இந்த தீர்க்கதரிசிட்ட பேசுங்க, அவன்கிட்ட பேசுங்க, இவன்கிட்ட பேசுங்கன்னு அப்படியே வளைச்சு வளைச்சு பேசுறாங்க. ஆனாலும் எங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சில பேர் தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. சில பேருக்கு சூசைடல் தாட்ஸ்னா என்ன, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்க மைண்ட் அப்படியே போட்டு ஆனா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். திடீர்னு இப்படிலாம் நடக்குது. ஒரே போராட்டமா இருக்கு பிரதர் வாழ்க்கவே. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அப்பா அம்மா இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டன், இப்படி 2வது தலை 3வது தலைமுறை வரைக்கும்
ஏதோ அவங்க ஏதோ ஒரு தவறுல ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அப்படியே இது வந்து ஒரு 10 தலைமுறை வரைக்கும் போயிருக்கும். நமக்கு தெரியாது. நமக்கு நம்ம அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னு நமக்கு என்ன தெரியும்? நமக்கு நம்ம அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அம்மா வழியில யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க யாருக்கு தெரியும்? அப்பா வழியில என்னென்ன தப்பு பண்ணாங்க யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா, ஆஹ், போலீஸ்க்கு ஒரு எஃப்ஐஆர் போலீஸ்க்கு ஒரு எஃப்ஐஆர் மாதிரி. போலீஸ் தான் வந்து இங்க யாருன்னா பிசாசு. பிசாசு அவனுடைய கூட்டாளிகளுக்கு எல்லாம் இந்த தலைமுறை தலைமுறையா எவன் என்னென்ன தப்பு பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு, எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்க எல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் சொன்னா சிரிப்பாங்க. வைத்தியக்காரங்களாடா, இன்னுமாடா நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க? என்ன பண்றது, இது ஆவியின் உலகம். இந்த ஆவியின் உலகத்துல இந்த மாதிரிதான் நடக்கும். அப்படிதான் பைபிள் சொல்லி தருது. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. அது உன் தலையெழுத்து. நீ நீ கஷ்டப்படல, நீ நினைச்சுக்கலாம். ஆனா உன் புள்ள எதுக்கு எதுக்கு அதுக்கு நோய் வருதுன்னே தெரியாது. என் கூட 2 பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃப்ரெண்டோடைய பிள்ளைக்கு அவளால அந்த அந்த பாப்பாவால எதுவுமே சாப்பிட முடியாது. அதாவது பிரெட் சாப்பிட முடியாது, சப்பாத்தி சாப்பிட முடியாது, இட்லி சாப்பிட முடியாது. என்னய்யா சொல்ற? அவங்களுக்கு என்ன நோயினே தெரியல. அவங்களுக்கு என்ன நோயினே தெரியல. இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுல அந்த பையனுக்கு, அவனுக்கு வந்து என்னது ஆட்டிசம். ஆட்டிசத்துக்கு தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல. அது ஒரு நோய். இந்த மாதிரி இ- யாருக்கு என்னன்னே மண்டை குழம்பி போச்சு. என் வீட்டுல மூத்த பையனுக்கே வந்து 1.5 வயசுல கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா கிட்னி ப்ராப்ளம்ன்றீங்க? அவங்க பேர் சொன்னாங்க. பேர் சொல்லும்போது எனக்கு தலை சுத்திருச்சு. தலை சுத்தி நான் என்ன பண்ணேன், டாக்டரையும் நர்ஸையும் அடிக்க போயிட்டேன். எதுக்கு அடிக்க போனேன்னா, உனக்கெல்லாம் எவன்டா அதிகாரம் கொடுத்து என் பிள்ளைக்கு உடம்பு சுகம் இல்லைன்ட்டு? அவன் ஏன் புள்ளடா, நானே அவனை சரியாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அப்படியே என்ன சைஸா பார்த்துச்சு. ஐயோ, இந்த பைத்தியத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து ஜோம் பண்ணேன், என் ஒய்ஃபும் ஜோம் பண்ணாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து அதுல இருந்து வெளில வந்துட்டான். ஓகே, திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா திருப்பி அப்படியே கரெக்டா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? இப்ப சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து இறந்துட்டான். ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு தெரியும். இறந்துட்டான். நான் இந்தியாவுல இருக்கிறேன், இந்தியாவுல விஷன்ல பாக்குறேன். இயேசு நாமத்துல தம்பி எந்திரா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் இங்க ஆஸ்திரேலியா இருக்கான். இவன் உயிரோட எழுந்துச்சு வந்துட்டான். அதுக்கு டாக்டருங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இந்த பயலுக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? இந்த போன வருஷம் எங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாம உடம்பு சுகம் இல்லாம திடீர்னு எங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, வைத்தியம் ஆயிட்டாங்க. அஹ் வைத்தியம் ஆயிட்டு அவங்க அம்மனமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள போறேன் ஐசியூல போகும்போது அம்மாவை கை காலெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் எனக்கு? அப்படியே நான் போய் செவுத்த பார்த்து அழுகிறேன். எங்க அப்பா அப்படியே மனசை இடிஞ்சு போயிட்டு அப்படியே நிக்கிறாரு. ஆனா எனக்கு கோபம். என்ன கோபம்? என்ன கேட்காம என் குடும்பத்தை எவன்டா சிதைக்குது? என்ன கேட்காம யாரா என் குடும்பம் சிதைக்கிறது? அப்புறம் தான் போய் பார்த்தா தெரியுது, எவனோ ஒருத்தர் பில்லி சுனியம் வச்சிருக்கான். அது எங்க வீட்டுல இருந்தது. அந்த வீட்டுல இருக்கிறத அதை நான் எடுக்கிறேன். ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி, இங்க இருக்க ஆண்டவரை காட்டுங்க, ஜெபம் பண்ணி எடுத்தாச்சு. யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. அதனால எல்லார் வீட்லயும் பில்லி சுனியம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அதை நான் சொல்ல வரல. எங்க வீட்டுல இருந்தது, எனக்கு அந்த அனுபவம் இருந்தது, அதை நான் சொல்றேன். ஆனா நான் வேற என்ன சொல்ல வர்றேன்னா, நம்மளுடைய தலைமுறை தலைமுறையா இருக்கிற சாபங்கள் இருக்குதா? இருக்குது. ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுருவாங்க, பாத்திருக்கீங்களா? சில பேரு ஏன்டா லூஸ் ஸ்டாக், அவங்க கண்ட்ரோல்லே அவங்க இருக்க மாட்டாங்க.
ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுருவாங்க. ஏன் லூஸ் ஸ்டாக் விட்டாங்கன்னு தெரியாது. அங்க ஒரு பெரிய சண்டை தெரியாம சொல்லிட்டேன்ப்பா அப்படின்பாங்க. அதுதான் இதெல்லாம் என்னதுன்னா வாசல்கள். நான் முன்னாடியே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்க. வாசல்கள். வாசல்கள்னா என்ன? நம்ம கண்ணு, நம்ம காது, நம்மளுடைய வாய், இதெல்லாம் என்னது? வாசல்கள். வேத வசனம் அப்படிதான் சொல்லி தருது. இந்த வாசல் வழியாக பிசாசு உள்ள நுழைஞ்சி இருதயத்தை பிடிச்சிடறான். இருதயம் தான் நகரம். நகரத்தை பிடிச்சிடும். யாராவது நம்ம தாத்தா பாட்டி யாராவது எங்கேயாவது கோபத்துல ஏதாவது வார்த்தை விட்டுருப்பாங்க. அந்த கோபத்துல ஏதாவது வார்த்தை விட்டு அவங்க யாராவது இறந்துருப்பாங்க. யாரும் நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் எவனோ என்ன பண்ணிருப்பாங்க, எவனுக்கோ ஏதோ செய்யறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு ஆடை வெட்டியிருப்பாங்க. அதனால அவங்க குடும்பமே நாசமா போயிருக்கலாம். இங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. இதெல்லாம் அவன் லீகல் டாக்குமெண்டா எழுதி வச்சு என்ன பண்ணிடுவான்னா, தேவனுடைய சமூகத்துல நின்று இவங்க எல்லாம் இந்த தப்பு பண்ணாங்க, அதனால இவன் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொந்தம் கொண்டாடுவான் நம்மள. யாரு? பிசாசானவன். நமக்கு ஏன் நோய் இருக்குன்னு தெரியாது. ஒரு பக்கம் கண்ணு சரியா தெரியாது, இன்னொரு பக்கம் நம்மளால சரியா நடக்க முடியாது, இன்னொரு பக்கம் நம்ம சேமிச்சு வைக்கிறதெல்லாம் கையிலேயே நிக்காது. எங்க அப்பாவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சபிச்சுட்டாங்க. இவன் பிறந்தா உன் புருஷன் செத்துருவான்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனும் ஒரு ஜோசியக்காரன், அவன் ஒரு சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை சபிச்சுட்டாங்க. எங்க அப்பாவோட ஊர்ல இருக்கிற 50 பேரும் சபிச்சுட்டாங்க எங்க அப்பாவை. அதே மாதிரி அவர் பிறந்து 2வது நாள்ல எங்க தாத்தா இறந்துட்டாரு. அதனால எங்க அப்பாவை பார்த்தாலே எல்லாருமே கல்லடிப்பாங்க, ஏன்னா சபிக்கப்பட்டவன். இப்படி அதாவது அந்தந்த ஊர்ல எல்லாம் அப்படிலாம் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை இப்ப நான் சொன்னதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ ஒரு 2-3 வசனத்தை படிக்க போறோம். யாத்ராகம புஸ்தகம், யாராவது யாத்ராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அந்த வசனத்தை முடிச்சுட்டு இது எப்படி நம்ம இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு தீர்வு இல்லையா? தீர்வு இருக்கு. இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். யாத்ராம புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 4வது 5வது வசனத்தை வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களுக்கு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து 20 நாளும் 20வது அதிகாரம் 4 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தாழ்வி நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அதாவது என்ன சொல்றாருன்னா, டோன்ட் மேக் an idol for yourself. 3 விஷயம் சொல்றாரு. வானத்துல இருக்குது ஹெவன், பூமியில இருக்குது, அதாவது பூமிக்கு கீழே, அப்புறம் தண்ணியில. பாத்தீங்களா? சாபத்தை எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி தேவன் சொல்லி தர்றாரு. அதாவது இந்த பில்லி சூனியக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்ப தண்ணியில நான் சாபத்தை அனுப்பலாமா? ஏய், அப்ப பூமியில இருக்கிறதுல நான் சாபத்தை அனுப்பலாமா? ஏய், வானத்துல இருக்கிற சாபத்தை அனுப்பலாமா? சூப்பர். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நெகட்டிவா மாத்தி அனுப்புவாங்க. இதெல்லாம் சீக்ரெட். அதனாலதான் காத்துல அனுப்புவாங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அனுப்புவாங்க, நம்ம மண்ணு கால் மணி இருக்கிறாங்க. ஏன்னா இங்கதான் எழுதிருக்கு, பூமியில இருக்கிற யாகொன்ற விஷயத்திலும் நீ என்ன பண்ணாத, ஒரு சொரூபத்தை செய்யாத. ஏன்னா உன் காலடி மண்ணத்தை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, வச்சு அது ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு போடுதல் இருக்கு. இல்ல குடிக்கிற தண்ணியில சாபத்தை அனுப்பிடுறது. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எதையாவது பண்ணி தொலைச்சிடாத,
அப்படி நீ பண்ணினா நான் உன்னையும் உன் பிள்ளைகளை இவங்க 4 தலைமுறையா விசாரிப்பேன், 3-4 தலைமுறை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, 3 தலைமுறை 4 தலைமுறை நம்ம தலைமுறையே செழிக்காது. குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்க, பெரியவன் சாவான், எதுக்கு சாவானே தெரியாது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணும், கல்யாணம் பண்ணும், எதுவும் ஒண்ணும் என்னது கல்யாணமே ஆகாது, ஆன கல்யாணம் நிக்காது, குழந்தை பெறாது, வயிற்றுல வர குழந்தை நிக்காது. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த பாருங்க இங்க வசனம் எழுதியிருக்கு, that there is என்ன சொன்ன, that there is a curse, இந்த சாபம் இருக்குது, இந்த சாபத்தை அவர் விசாரிப்பாரு. இன்னொரு இடத்துல இருக்கு, அது 10வது தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் ரொம்ப கொடுமையா இருக்கு. 10 தலைமுறை வரைக்கும் மேக்சிமம் பைபிள் என்ன சொல்லுது, 10 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். அப்படின்னா என்ன, நான் விசாரிப்பேன்னா என்னன்னா, அந்த நியாயமா செய்ய வேண்டியத அநியாயமா செஞ்சிட்டாங்களே, அப்ப என்ன சொல்ல, பிசாசு 10 தலைமுறை வரைக்கும் அவன் எனக்கு அடிமையா இருப்பான். தெரிஞ்சது போ, 5 தலைமுறையே ஜாஸ்தி, 2 தலைமுறையே ஜாஸ்தி. ஏதாவது ஒரு தப்பு பண்ணதை அவன் ரெக்கார்டு எழுதி வச்சு, நீங்க பாரு, அடுத்தடுத்த தலைமுறையா அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால தலைமுறையா நம்ம குடும்பம் செழிக்காம அப்படியே போய் மாட்டி நிக்கும். சரி, இது போதும். அதான் சாபத்தை நீங்க போய் படிக்கணும்னா, நீங்க உபாகம புஸ்தகத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னா எவ்வளவு டீட்டெயில்டா சாபம் வேலை செய்யும்ன்றத டீட்டெயில்டா இருக்கு. என்ன சார், பைபிள்ல ஆசீர்வாதத்தை தான் கேள்விப்பட்டிருக்கேன், சாபத்தை பத்திலாம் இப்பதான் கேள்விப்படுறேன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் உண்மை. ஏன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவர்களும் இதான் பிரேயர் ரிக்வெஸ்ட். நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், விளங்க மாட்டேங்குது, நான் கல்யாணம் பண்றேன், இப்படி முரண்டு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரே இடத்துல நிக்க முடியல, வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல. இருக்குதா? எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிரேயர் ரிக்வெஸ்டா இருக்கு. வச்சிருக்கிற என்னது, உங்க வச்சிருக்கிற சொத்தை எவனா எடுத்துட்டு போயிடறான். எதுக்கு எடுத்துட்டு போறான்? சண்டை, சச்சரவு, குழப்பம், நிம்மதியாவே இருக்க முடியல சார். பொண்டாட்டியால கஷ்டம், புருஷனால கஷ்டம், புருஷன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான், அடிக்கிறான் பொண்டாட்டிய. யாருக்கெல்லாம் இந்த கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சரியா மூச்சு விட முடியல, நோய் வருது, கஷ்டம் வருது, எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பைபிள் ஏதாவது சொல்லி தருதா? சொல்லி தருது. பிரச்சனை ஏன் வருது அதையும் சொல்லி தருது, பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதையும் பைபிள் சொல்லி தருது. ஸோ பைபிள் 2 விஷயத்தையுமே சொல்லி தருது. ஸோ இப்ப 2வது விஷயத்துக்கு தான் அந்த வசனம் நம்ம படிச்சோம். கலாத்தியர்ல என்ன எழுதியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அப்படின்னா என் மேல சாபம் வேலை பார்க்க கூடாது என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. கோர்ட்ல போனா இதை சொல்லணும், இதை வச்சு இந்த பைபிளை வச்சு சொல்லணும். எந்த கோர்ட்ல? ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற கோர்ட்ல. சார் கோர்ட் எல்லாம் இருக்கா சார்? என்ன சார் ஏதாவது சொல்றீங்க, உண்மையிலே கோர்ட் இருக்கா சார் அப்படின்னா, சரி வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம், புக் ஆஃப் சாம்ஸ் 100. சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம் 4வது வசனம் நினைக்கிறேன், இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமா, 4வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 100 சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கரெக்ட். சோ
வாசல்கள்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அவருடைய பிரகாரங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல எழுதியிருக்காங்க. இந்த வாசலுக்கு பேர் தான் கேட்ஸ். நமக்கு வாசல் இருக்கிற மாதிரி கண்ணு, காது, வாய், இதான் கேட்ஸ். அப்ப தேவனுடைய சமூகத்திலையும் அது இருக்குது. அதே மாதிரி அடுத்தது என்னன்னா கோர்ட். அதுதான் பிரகாரங்கள் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்குது. அதான் கோர்ட்ஸ், கோர்ட்ஸ் ஆஃப் ஹெவன். இந்த கோர்ட் ஆஃப் ஹெவன்ல தான் நம்மளுடைய கேஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. புக் ஆஃப் ஜட்ஜஸ். யோசுவா புஸ்தகத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கு. நியாயாதிபதிகளா இல்ல நீதிபதிகள் புஸ்தகமா, ஜட்ஜஸ் அப்படின்னு இருக்கும். அங்கதான் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, கிதியோன் இருப்பாரு, டெபோரா இருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்கள், சாம்சன், இவங்கெல்லாம் யாருன்னா நியாயாதிபதிகள். அவங்கதான் நியாயம் தீர்ப்பார்கள். ஊருக்குள்ள பஞ்சாயத்து நடந்தா நியாயம் பஞ்சாயத்து பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பூமியில இருக்கிற நீதிமன்றத்துல நீதி கிடைக்கலன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பரலோகத்துல ஒரு நீதிமன்றம் இருக்கு, அந்த நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாங்க. அதுதான் சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். மேல்முறையீடு செய்யறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, அதை விட பெரிய கோர்ட்டுக்கு போறாங்க. அதுதான் தேவனுடைய பிரகாரங்கள். அங்க போய் நின்னு சில விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கிடைக்கிற வேலை எல்லாம் நிரந்தரமா நிக்கிறது இல்லை, என் சம்பளம் என் கைக்கு வருது, அது பழுகி பெருகிறது இல்லை, இது ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு மனசை திறந்து காட்டுங்க, இது என்ன பிரச்சனைன்னு காட்டுங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தார்மீகத்துல எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கிறேன், நம்பர் 1. நம்பர் 2, அவர் என் பாவத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டாரு சிலுவையில. நம்பர் 3, அவர் எனக்காக சாபம் ஆயிட்டாரு. ஆகையால எனக்கு இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆக வேண்டும். இப்ப இந்தியாவுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, தெரியுமா? எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நீங்க, இது எல்லாருடைய உரிமை, ஒரு இந்திய பிரஜையோட உரிமை இது. அதை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகும். கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதாப்பா, இதனால்தான்ப்பா அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்திடுவாங்க. இது பூமியில இது 100% சாத்தியம்னா, பரலோகத்துல நீங்க கேட்ட உடனே உங்களுக்காக ஸ்வாயின்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவாங்க. நிஜமாலுமே ஓபன் பண்ணிடுவாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, பிரேயர் குரூப்ல போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு லா இருக்கு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது மாதிரி பரலோகத்துல நீங்க தகவல் அறிந்து கொள்ள முடியும். ஏன் நடக்குது? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சார், அங்க ஒரு சாமி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு கோழியை வாங்கி கொடுத்தீங்கன்னா இது ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ளர, தெரியுமா? அது அவங்களுடைய அறிவுல அது அவங்க செய்யறாங்க. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தகவல் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இது நடக்குது என் வாழ்க்கையில? ஏன்னா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க மேலதான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, உங்களுக்காக தான் அவர் சிலுவையில தொங்கினாரு, உங்களாலதான் அவரு உடம்பெல்லாம் கிழிஞ்சு தொங்குச்சு, உங்களுக்காக தான் அவர் பாதாளம் போனாரு, இவ்வளவு விஷயம் பண்ணாரு. நீங்க அதை நம்புறீங்க,
ஆகையால் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க போய் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க சொல்லணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேட்கணும். எனக்கு இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்போ தேவன் உங்க கண்ணை துறப்பாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம குரூப்ல எத்தனையோ பேர் சின்ன வயசுல இறந்துருக்கிறாங்க. 20 வயசுல 25 வயசுல இறந்துருக்கிறாங்க. ப்ரீமெச்சூர் டெத். வாழ வேண்டிய வயசுல மறிக்கலாமா யாராவது? வாழ வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்து குழந்தை பெக்க வேண்டிய வயசுல கல்யாணமே ஆகாம இருக்கலாமா யாராவது? இது ஏன் நடந்தது அப்படின்னா தேவன் கண்ணை ஓபன் பண்ணி காட்டினார். அப்போ உங்களால கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அடுத்தது சரி, விஷயத்த சொல்லிட்டாரு ஆண்டவர். நான் போய் கேட்கும் போதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க, பாடுறா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, உங்க அப்பா மேல சாபம் வந்துச்சு, அதனால உனக்கும் வந்திருக்குது, அடுத்த தலைமுறைக்கும் வருதும், அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது நான் கேட்டேன், ஆண்டவரே இது எப்படி நான் ஸ்டாப் பண்ணணும்? ஸ்டாப் பண்றதுதான் அடுத்த வசனம் என்னது? அதான் நம்ம கலாத்தியர் 3ல படிச்சோம். கிறிஸ்து எனக்கு சாபமானதனால் எனக்கு சாபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என் மேல இருக்கிற, என் குடும்பத்து மேல இருக்கிற, என் பிள்ளைகள் மேல இருக்கிற, என்னுடைய அடுத்த சந்ததி மேல வேலை செய்கிற எல்லா சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் இத கேன்சல் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்களும் உங்க மனைவியும், இல்ல நீங்க மட்டும் செய்யலாம், இல்ல நீங்க செஞ்சுட்டு உங்க தம்பி தங்கச்சி அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு செய்யலாம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். உங்க கையில இருக்கு. உங்க கையில தான் ஆயுதமே இருக்குது. அதனாலதான் வேத வசனம் என்ன பண்ணிருக்கோம், உங்க கையில கொடுத்துருச்சு ஆயுதத்தை, நீ தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் நான் தான் செய்யணும்? சிலுவையில தான் இயேசு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நிறைய பேருக்கு மனசுலதான், சிலுவையில தான் இயேசு எல்லாம் முடிச்சிட்டாருங்க, அப்புறம் எதுக்குங்க நான் செய்யணும் அப்படின்னு. கரெக்ட் தான். சிலுவையில இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாரு. அப்புறம் இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் இயேசுதான் ஆண்டவர் நீங்க வாயை திறந்து சொல்றாங்க சர்ச்சில்? ஏன்னா இது கோர்ட், ஏன்னா இது லீகல் பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு தாங்க போகணும். இல்ல அதெல்லாம் வர முடியாதெல்லாம் இல்ல. சம்மன் அனுப்புவாங்க வீட்டுக்கு. சம்மன் அனுப்புனா கோர்ட்டுக்கு போகணும். நீங்க சம்மனுக்கு மதிச்சு நீங்க கோர்ட்டுக்கு போகலைன்னா அதுக்கு உங்களுக்கு அபராதம் இருக்குது, இல்ல அதுக்கு நீங்க ஜெயிலுக்கு போகணும். யார வேணா நீங்க போய் கேளுங்க, தெரியலன்னா போய் கேட்டுக்கோங்க. அது ஏற்கனவே நமக்கு பஞ்சாயத்து நடக்குது. இதுல கோர்ட்டு கூப்பிட்டு நான் போக மாட்டேன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற ஃபைனா போடுவாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஏய் இயேசுதான் ஆண்டவர்னு வாயை திறந்து சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஞானஸ்தானம் பெறும் போதெல்லாம் எல்லாரும் முன்னாடி ஏன் ஞானஸ்தானம் இல்ல ஓரமா யாருக்கும் தெரியாம, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா கோர்ட் லீகல் சிஸ்டம் அப்படி. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஃபைனான்ஸ் கடன் வாங்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? பேங்க்குக்கு போறோம், கேட்கிறோம், விண்ணப்பிக்கிறோம், அப்ளிகேஷன் போடுறோம், போட்டுட்டு அதுக்கப்புறம் சைனை போடுறோம் இல்லையா? அது மாதிரி இது லீகல் சிஸ்டம். அது ஃபைனான்சியல் சிஸ்டம், இது லீகல் சிஸ்டம். இதே மாதிரிதான் மெடிக்கல் சிஸ்டம் போனா அங்க ஒரு மாதிரி அங்க போனா எஜுகேஷன் சிஸ்டம். நீங்க போனீங்கன்னா ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் அதை போய் உட்காந்து அந்த அப்ளிகேஷனு எல்லாம் அப்ரூவல் பண்ணி சைனை கட்டி காசை கட்டுறீங்க. அது மாதிரிதான் லீகல் சிஸ்டத்துல இப்படி நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் இயேசு அவே ஆண்டவர் என்று வாயை திறந்து நாம் அறிக்கை வேண்ட அந்த அறிக்கை செய்ய வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த தரித்திரத்துக்கும் நான் என்ன சொல்லணும்னா இயேசுவின் நாமத்தினால வார்த்தை சொல்லி இருக்கிறது. இயேசு எனக்காக சிலுவையில தொங்கினார், இயேசு எனக்காக சாபமானார், ஆகையால் என் மீது எந்த சாபமும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளை மேல் எந்த சாபமும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா செஞ்ச தவறும், எங்க அம்மா செஞ்ச தவறும், எங்க அப்பா வழியாய் செஞ்ச தவறும், எங்க அம்மா வழியா செஞ்ச தவறும் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை 10ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன தவறு செய்திருந்தாலும்
ஆண்டவரே நாங்க அதை மன்னிப்பு கேட்கிறோம், அந்த மன்னிப்பை நாங்க வாங்கிக்கிறோம், அந்த மன்னிப்பை எங்க குடும்பத்து மேல நாங்க பேசுறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆமாங்க, கோர்ட்ல இதெல்லாம் சொல்லணும். நிறைய பேர் இது பெருசா சொல்லி தரது இல்லை. ஏன்னா இது கோர்ட், இந்த பஞ்சாயத்து. ஒரு பஞ்சாயத்துல என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் கோர்ட்டுக்கு தானே போறீங்க. டைவர்ஸ்னாலும் கோர்ட்டுக்கு போறீங்க, லீகல் அது என்னது லேண்ட் இஷ்யூனாலும் கோர்ட்டுக்கு போறீங்க, எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போறீங்க. போலீஸை போய் பாக்குறீங்க, கோர்ட்டை போய் பாக்குறீங்க. ஆனா இங்க சர்ச்சுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு அங்க போய் பிரகாரத்துல போய் நிக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்குது இல்ல? அதுதான் சொல்றேன், சிரமப்படாம இதை செஞ்சிருங்க. எஸ், சிரமமே படக்கூடாது. தினமும் சொல்லணுமா பிரதர்? மாசம் மாசம் சொல்லணுமா பிரதர்? அது அடுத்த கேள்விக்கு வர்றேன். முதல்ல சொல்லிடுவோம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக சாபமானதுனால எங்க மேல சாபம் வேலை பார்க்கல. அப்போ உங்களுக்கு என்ன? என்னால சரியா யோசிக்க முடியல, என்னால சரியா விஷயத்த பார்க்க முடியல, நான் அடிக்கடி கோவப்படுறேன். அப்பனா என்ன? எங்க வீட்டுல ஏதாவது நடந்திருக்கும் முன்னாடி, பிளட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும் யாருக்காவது. அதை வச்சிருப்பான் பிசாசு. எங்க அப்பாவுக்கு பிபி சுகர் ரெண்டுமே இருக்கு. அப்ப நான் இயேசுவின் நாமத்தினால அந்த பிபி சுகர் எங்க அப்பாவுக்கும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது, என் தலைமுறை யாருக்குமே வரக்கூடாது, அந்த கேட்டை நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது வாசல், ரத்தத்தை மூலயமா வருகிறது, ரத்தத்துல வாசல் இருக்கு. ஏன்னா ரத்தம் பேசும், சொல்லியிருக்கனா இல்லையா? ரத்தம் பேசும். ஆபேலின் ரத்தம் பேசி இருக்குது. எங்க ஆதியாகமும் 4வது அதிகாரத்தை போய் படிச்சீங்கன்னா ஆபேலின் ரத்தம் பேசும். அப்ப அது வாசல், ரத்தம் என்பது வாசல். அதே மாதிரி இயேசுவின் ரத்தமும் பேசும். ஓகேவா? பேசும்னா என்னது? வாசல். ஏன்னா வாய், வாய் இருக்கு, வாய் பேசும் சொல்லியிருக்கேன்ல. அப்ப பேசுறது எல்லாமே என்னது? வாசலும் சரி, அது சாட்சி, சாட்சியும் கொடுக்கும். அதுக்கு உண்டான வசனத்தை வாசிச்சிருவோமா? சரி, சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு, ஆதாரம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. அங்க ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நம்ம மெதுவா வாசிப்போம். இருங்க, நான் இங்கிலீஷ் பைபிள திருப்பிக்கிறேன். 1 யோவான் 5. இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலும் மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியம் ஆகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்தில் சாட்சியிடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். பாத்தீங்களா, இந்த இடத்துல ரத்தம் வருது, சாட்சி கொடுக்கிறதுக்கு ரத்தம் வருது. அதுதான் நான் சொல்றேன், நம்ம ரத்தம், நம்மளுடைய பிளட் லைன். பிளட் லைனுக்கு தமிழ்ல என்னமா யாராவது தெரியுமா? நம்மளுடைய ரத்தம், நம்ம அப்பா ரத்தம் நம்ம சொல்றோம்ல, என் ரத்த உறவு, என் ரத்த சொந்தம், அதுக்கு பார்த்தா பிளட் லைன். அப்ப அந்த ரத்தம் பேசுது சார், அந்த ரத்தம் சாட்சி கொடுக்குது. சாட்சினா அது கோர்ட்டு. என்ன கோர்ட்ல சாட்சி கொடுக்குது? ஆமா சார், இவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க சார் அப்படின்னு ரத்தம் சாட்சி கொடுக்குது. பிசாசு நான் சொன்னனா இல்லையா, இது ஏன் இவன் இவன் ஏன் பையன், நீ உன் பையன் எப்படி சொல்லலாம், இது ஏன் பொண்ணு அப்படின்னு அவங்க எல்லாம் சொந்தம் கொண்டாடுவாங்க நம்மள. நம்ம கஷ்டப்பட்டு சொத்து சம்பாரிச்சப்ப சொத்து காணாம போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியப்போ பொண்ணை காணாம போயிடும், பையனும் காணாம போயிடும். கஷ்டப்பட்டு குழந்தை பிறப்பா, குழந்தையும் காணாம போயிடும். ஏன்னா இது ஆவி. ஆவி சாட்சி கொடுக்குது. பாத்தீங்களா, ஆவி சாட்சி கொடுக்குது, ரத்தம் சாட்சி கொடுக்குது. நான் சொல்றதெல்லாம்
பொய்ன்னு நினைச்சாங்கன்னா அந்த பாருங்க அந்த இடத்துல எல்லாம் எழுதியிருக்குது. இதெல்லாம் இது உண்மையிலே பரலோகத்துல இந்த பிரகாரத்துல இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும். அதனாலதான் அதெல்லாம் இயேசு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் மூடிடு, அவனை பேச விடாம பண்ணிடு அப்படிங்கிறது. ரத்த வாரிசு, ரத்த சொந்தம், ரத்த பந்தம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுல, ஏய் அவனுக்கு மண்டை சூடாகுது. ஏன் மண்டை சூடாகுது? ரத்தம் ஏது ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு இப்படிலாம் பாட்டுலாம் வச்சுக்கிறேன். எதுக்கு? ஏன்னா ரத்தம் வேலை செய்யுது. ஓ டியர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வச்சு இதை ஆஃப் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையை பேசுகிறது என்ற வேத வசனம் போதிக்குது இல்லையா? எபிரேயர் புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானதை நமக்காய் பேசுகிறது. எங்க அந்த ரத்தம் எங்க இருக்கு? தேவனுடைய சந்நிதியில, தேவனுடைய பிரகாரத்துல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காகவும் என் தலைமுறைக்காகவும் என்னுடைய அப்பாவுக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் எங்க அப்பா அம்மா வழியில வந்த தலைமுறைக்காகவும் அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்து மேலும் நான் இயேசுவின் ரத்தத்தை பேசுகிறேன்னு பேசணும். அங்க அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே, அவங்க செஞ்ச அக்கிரமத்துக்காக மன்னிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே, அவங்க பண்ண எல்லா விதமான சாப கட்டுகளை எல்லாம் இயேசு நாமத்துல முறிக்கிறேன். அப்படி அவங்க ஏதாவது தப்பா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வாசல்கள் மேல் இயேசுவின் ரத்தத்தை நான் பேசுகிறேன், அந்த கதவெல்லாம் நான் மூடுறேன்னு சொல்லுங்க. கதவு திறந்ததாதானே பிசாசு உள்ள வர முடியும். ஏதோ அவன் பயங்கரமா அவங்க அண்ணனை கோபப்பட்டு திட்டான், அவங்க அண்ணனும் அவனும் 40 வருஷமா பேசுறது இல்ல. அப்ப அது ஒரு கதவு, அது திறந்து இருக்குது. என்ன கோபம், கசப்பு, மனக்கசப்பு, மன்னிக்க முடியாது. அது வழியா பிசாசு உள்ள வந்துடும். எங்க வீட்டுல மூணு பொம்பளை புள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் பொம்பளை புள்ள என்ன பண்ணும், நல்ல இயேசுக்குள்ள இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கும். திடீர்னு 2வது பொம்பளை புள்ள எங்கன்னு தெரியாது, 3வது பொம்பளை புள்ள எங்கன்னு தெரியாது. என்னன்னு பார்த்தா பிசாசு அடிச்சுட்டு போயிட்டு இவன் எங்கேயாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருப்பான், அங்க போய் எங்கேயாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருப்பான். யாருக்குமே ஒண்ணுமே புரியாதுங்க. நல்லா சுத்த விட்டுரும். நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஐயோ என்னடா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஐயோ என்னடா லவ் பண்ணிட்டு இந்த பிள்ளைய போயிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தா இங்க பின்னாடி இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். சாபம், பிசாசு அழுட்டு போயிடுவான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லி தரது எல்லாமே சீக்ரெட். ஏன் சீக்ரெட்னு சொல்றேன்னா, ஏன்னா இது பைபிள்ல பட்டவர்த்தனமா இல்ல, அது அங்கங்க புதைஞ்சு இருக்குது. அதை எடுத்துட்டு இப்ப நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதெல்லாம் படிச்சு இங்க இருந்து அங்க படிச்சு, அது இங்க இருந்து படிச்சு இங்க இருந்து படிச்சு எனக்கு தலை சுத்திடுச்சு. சோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்து நீங்க தான் பேசணும். நீங்க தான் பேசணும். ஏன் நான் தான் பேசணும்? ஏன்னா நம்ம தானே பாதிக்கப்பட்டவங்க தான் கோர்ட்டுக்கு போய் நின்று பேசணும். நிறைய பேருக்கு இல்ல பிரதர் நீங்க எனக்காச்சும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க் ஆகும், அப்புறமேட்டு திருப்பி வரும். அம்மா பிள்ளைங்க இருப்பாங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் இருக்கும்போது அம்மா இறந்துருவாங்க. எதுக்கு இறக்குறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அது லூஸ் தனமா இருக்கு, நல்லா தானமா இருந்தாங்க, தெரியல சார் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஏன் தெரியலன்னா இதான் ஆவி மண்டலம் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். சரி ஓகே. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், வாசல்களை மூடிடுங்க. அதாவது இந்த தலைமுறை, நம்மளுடைய முதல் தலைமுறை அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி பாட்டன் பூட்டன், இவங்க எல்லா தப்பு செஞ்சது எல்லாம் அவங்க செஞ்ச சாபங்கள் எல்லாத்தையும் நான் இயேசு நாமத்தினால இயேசு ரத்தத்தை பேசுங்க. நான் ரத்தத்தை பேசி அந்த கதவுகளை எல்லாம் மூடுறேன். எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்களோ, நிறைய பேர் சில பாவத்திலேயே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறதுல இருப்பாங்க, தம் அடிக்கிறதுல இருப்பாங்க, அப்புறம் பலான படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேரு நான் தான் பெரிய ஆளு, எல்லாருமே தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி மமதையில இருப்பாங்க. நான் தான் கடவுள், அந்த ரேஞ்சுக்கு பேசுவாங்க. மத்த எவனுக்கும் எதுவுமே தெரியல அப்படின்ட்டு.
சில பேருக்கு வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பேச அவங்களுக்கு வரவே வராது, தைரியமே வராது. ஏன்னா அந்த பிசாசு வாயை கட்டி போட்டு வச்சிருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி உறவு இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆவியானவர் பேசுவார் உங்களுக்கு. இந்த மாதிரி அங்கங்க புடிச்சு வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல கட் பண்ணி விட்டு இயேசுவின் ரத்தத்தை பேசுங்க அந்த இடத்துல, அப்படியே நடக்கும். ஓகே, ஒரு தடவை பண்ணா போதுமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு. எத்தனை முறை பண்ணணும்? டெய்லி பண்ணணுமா? காலைல பண்ணணுமா? சாயங்காலம் பண்ணணுமா? அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க. இப்ப வீட்டுல வந்து உங்களுக்கு தலைவலிக்குது. தலைவலிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? மாத்திரையை போடுவீங்க. தலைவலி போயிடுச்சுன்னா மாத்திரை போட மாட்டீங்க. காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க? 5 நாள் கரெக்டா போடுவீங்க. அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த அறிகுறி தெரிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அறிகுறி எல்லாம் தெரியல, நிம்மதியா இருக்குன்னா அப்ப நீங்க ஒண்ணுமே இதை பத்தி பேசவே வேண்டாம். இல்ல ரொம்ப சிவியரா இருக்குன்னா அப்ப ரொம்ப சிவியரா உட்காந்து எங்கெங்க இங்க இருக்குன்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு டக்கு டக்குன்னு, ஆண்டவர் தெரியலனாலும் சொல்லிடுங்க. ஜென்ரலா உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா பைபிள் என்ன இருக்கு? 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 10ஆம் தலைமுறை வரைக்கும் இருக்குது. அப்படி அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி கேன்சல் பண்ணி முடிச்சிருங்க. யூ வில் see the difference. உங்க லைஃப்ல பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. உங்க லைஃப்ல நிறைய கிளாரிட்டியா யோசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது பளிச்சுன்னு புரியும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீங்க சொல்ற வார்த்தை கூட ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப விசேஷித்தமா இருக்கும், ஞானமா இருக்கும். எல்லாரும் அதை அங்கீகரிப்பாங்க. பயங்கர வித்தியாசமா இருக்கும். உங்க லைஃபே பயங்கரமா இருக்கும். உங்க ரத்தம் வந்து சுத்தமாக சுத்தமாக என்ன ஆகும்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் எவ்வளவு சுத்தமா இருந்தது. எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சாரு. பிசாசு இந்த பக்கம் அடிக்கிறாரு, தெறிக்கி விடுறாரு. அவன் நோய் நொடியெல்லாம் அவன் சுகமாகுது. ஏன்? ஏன்னா ரத்தம் சுத்தமான ரத்தம். அவரு பாவம் இல்லாத ரத்தம், கரை இல்லாத ரத்தம், சாபம் இல்லாத ரத்தம். இப்ப நம்ம எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? ஏன் நமக்கு ஸ்கின் எல்லாம் குறை குறைன்னு இருக்குது, வயசாகுது? ஏன்னா நம்ம ரத்தம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த ரத்தத்தை கிளீன் பண்ணணும். அதுக்குதான் அந்த ரத்தத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிச்சான இந்த பாடல் பாடுறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன அவன் ரத்தத்தின் மூலயமா செஞ்ச அந்த செய்திகளை மறுபடியும் மறுபடியும் கேட்கணும். ஆமாங்க, நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம பிரேயர் குரூப்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் பாடுகளையும் யூடியூப்ல போட்டே இருப்பாங்க, நம்ம குரூப்ல போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சப்ஜெக்டை நீங்க வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி அதே நினைக்கணும், திருப்பி திருப்பி அதே நினைச்சுக்கணும். உங்களுக்கு சோர்வா இருக்குதா? நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம ரத்தத்துல இருக்கிறதுனாலதான். அப்ப அந்த ரத்தம் வந்து சூப்பரா ஆகிட்டே இருக்க 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 சுத்தமாயிட்டே இருக்க இருக்க நம்மளால பயங்கரமா யோசிக்க முடியும், பயங்கரமா பார்க்க முடியும். உடம்பு நல்ல சுகமா ஆகும். நம்மளுடைய எண்ணம் கூட நல்ல நல்ல எண்ணமா இருக்கும். நீதி உள்ள எண்ணமா இருக்கும். அதான் நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. ராஜா மாதிரியே இருப்போம். நம்ம கம்பீரமா இருப்போம். நம்ம சொன்ன ஆகும். சூரியன் கேட்கும், சந்திரன் கேட்கும், நட்சத்திரங்கள் கேட்கும். நமக்கு எதிராக நிற்கவே மாட்டாங்க. ஒரு பயம் நிற்க முடியாது. ஆனா நம்ம எல்லாரையும் நேசிக்க முடியும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்ம ரத்தம். அதுதான் வந்து இயேசு சிலுவையில நமக்காய் செய்து முடிச்சார். இந்த நம்ம ரத்தத்துல இருக்கிற பாவத்தை எடுத்தாரு, நம்ம ரத்தத்துல இருக்கிற மீறுதலை எடுத்தாரு, நம்ம ரத்தத்துல இருக்கிற அக்கிரமம் அநியாயத்தை எடுத்தாரு, நம்ம ரத்தத்துல இருக்கிற சாபத்தை எடுத்தாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிற தரித்திரத்தையும் எடுத்தாரு. அப்படியே உறிஞ்சு கொண்டார், அப்படியே உறிஞ்சு கொண்டார். அதுதான் அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுக்கும்போது இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது, இயேசுவே எங்களுக்காக எவ்வளவு செய்யறீங்களே, சூப்பர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நன்றி பலியோடு சொல்லி எடுக்கணும். அதான் வந்து பாத்திரமானது. நீங்க அந்த இடத்துல வந்து பாத்திரமாய் நீங்க அதை எடுக்காதனால நீங்க அநேகர் நோய்வாய்ப்பட்டு நீங்க செத்து போறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. நீங்க வந்து அதை கனம் பண்ற விதத்துல கனம் பண்ணாம போறீங்கடா. அதனாலதான்டா இதை வந்து உங்களுக்கு என்னன்னு புரியாம எதை எடுக்கிறீங்கடா, அது தப்புடா, அதனாலதான் உங்களுக்கு நோய் வருது, செத்து போறீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே இவ்வளவு வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கீங்களே
ஆமாங்க. நீங்க போய் பாருங்க சாபத்தை. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குதுன்னு பாருங்க. வேலையில வேலை பார்க்குது, கல்யாணத்துல வேலை பார்க்குது, பிள்ளைகளை வேலை பார்க்குது. ம் அதுல படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அடிமைத்தனத்துக்குலாம் கூட்டு போயிடுவீங்க. வேற நாட்டுக்கு போயிடுவீங்க. அங்க போய் நீங்க கஷ்டப்படுவீங்க. உங்க பிள்ளை அப்படிலாம் இது இருக்கும். உன் பொண்டாட்டிய வேற எவனா எடுத்துட்டு போயிடுவான். உன் புள்ளைய வேற எவனா எடுத்துட்டு போயிடுவான். அப்படிலாம் சாபம் வேலை பார்க்கும். அது விவரமா எழுதியிருக்கிறாரு. உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எப்படி இது? ஏன் அப்படியே தலை சுத்திரும். நாலா பக்கமும் வரும். கிழக்குல இருந்து வரும், மேற்குல இருந்து வரும். உனக்கு எதுன்னே தெரியாது. நீ தூங்கிட்டு இருக்கும் போதே நீ செத்துருவ. தூங்கிட்டு இருக்கும் போதே காணாம போயிடுவ. நீ ரோட்ல நடந்து போயிடுவ, தொப்புன்னு விழுந்துருவ. அப்படிலாம் வேலை பார்க்கும். சூரியன் உனக்கு சாபமா வேலை பார்க்கும். சந்திரன் உனக்கு சாபமா வேலை பார்க்கும். நட்சத்திரம் உனக்கு சாபமா வேலை பார்க்கும். குடிக்கிற தண்ணி சாபமா வேலை பார்க்கும். இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு அவரு பைபிள்ல. அப்படியே தலை சுத்திரும். அதை நீங்க படிச்சீங்கன்னா இது எல்லாத்தையுமே இயேசு எடுத்துக்கிட்டார். அப்ப உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஓ இது எல்லாத்தையும் இயேசு எனக்காக எடுத்துக்கிட்டார். அப்ப இது எதுவுமே எனக்கு வேலை பார்க்காதுடா. அப்படின்னா மரணம் கூட எனக்கு வேலை பார்க்காது. எப்படி? மரணம் கூட எனக்கு வேலை பார்க்காது. அப்படி மைண்டு தெளிவாயிடும். அதுதான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை நீங்க பேசும்போது மரணம் கூட உங்களுக்கு வேலை பார்க்காது. அது கூட ஜுஜுபி தூக்கி போட்டு மேய்ச்சிடலாம். பாம்பு, தேளி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேய்ச்சிடலாம். எதுவும் உங்களை அணுகாது. அதான் அந்த ரத்தத்துல இருந்து வருகிற அந்த அந்த வீரியம், அந்த தைரியம், அந்த பெலன். என்ன வேணா அவன் நோய் எடுத்துட்டு வரட்டும், அவன் ரத்தத்துல ஏத்துடும். அந்த ரத்தத்துல இருக்கிற சுகம் என்ன பண்ணா அந்த 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 பாய்சனை அதை விழுங்கிடும். புரியுதுங்களா? உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் என்ன பண்ணும்னா, அவனே வந்து ஊசி போட்டு உங்களுக்கு பாய்சன் ஏத்துறான்னு வச்சுங்களேன், அதையும் அது விழுங்கிடும். உங்க சாப்பாட்டுல அவன் பாய்சன் வச்சு கொடுத்தாலும் இந்த ரத்தம் வந்து அது அந்த பாய்சனை விழுங்கினா ஒண்ணுமே ஆகாது. அவன் யோசிப்பான், செத்தான்டா அப்படின்னு. நீங்க சாகாம ஜாலியா இருப்பீங்க, அவன் செத்துருவான். இதுதான் இயேசுவின் ரத்தத்துடைய மகிமை. அதுதான் இயேசு நமக்காய் சாபமானார்ன்றது இந்த விஷயம். இத நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, இதை நீங்க வந்து கேட்டுட்டு இது நான் இந்த மெசேஜை நான் யூடியூப்லயும் ஏத்துவேன். நீங்க மெதுவா நீங்க பொறுமையா கேளுங்க. ஒரு முறை 2 முறை புரியலன்னா 2 முறை 3 முறை கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்து இதை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு உடம்பு சுகமில்லை, நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்க பிசினஸ் அப்ளை பண்ணுங்க. உங்க சொத்துல அப்ளை பண்ணுங்க. உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுங்க. எதுக்கு இது சொல்லித்தரேன்னா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் செழிக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். அப்போதான் நம்ம செய்கிறது வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் அவர்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார்ன்றதை விவரிச்சு சொல்லுகிற நாட்கள். ஓகே, ஆல்ரைட். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஜெபம் முடிஞ்சிருச்சு.